என்ன விஜய், ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அனாவசியமாக ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் இந்த பூஜா பொண்ணுக்கு நீங்க தரணும். அந்த பொண்ணுக்கு இப்போ நான் தான் எல்லாமே. நான் எதுக்கு சொல்றேன்? ஓகே, பூஜாவுக்கு பணம் தரணும், நான் தந்துடுறேன். இப்போ ஓகேவா? நான் வரேன். யாரு? என்ன விஷயம்? யாரை பார்க்கணும்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெயந்த பார்க்கணும். செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, சைன் பண்ணிட்டு போங்க. சூப்பரா ஷூட் பண்ற, ஆனா எய்ம் தான் இல்ல. எங்க கத்துக்கிட்ட? புத்தகம் தூக்க வேண்டிய கையில இது எதுக்கு? நீ என்ன மனித வெடிக்குண்டா? உன்னை யார் ஆரம்பிச்சா? இல்ல. போய் சொல்ற. ஏன்டா ராஜா இந்த முகத்துக்கு இப்படி ஒரு நினைப்பு? என் தம்பியை கொன்னியே, அதுக்கு அவன் என்ன பண்ண? ஒண்ணு அவனை ஏன் கொன்ன? ஓ, அந்த சின்ன பையன். நான் ஃபயர் பண்ணும்போது அவன் ஏன் கிராஸ் பண்ணான்? சாரியா, மன்னிச்சுக்கோ. ஷூட் பண்ணும்போது உன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உன் போட்டோவை நான் பார்த்திருக்கேன். எங்க எல்லாமோ தேடினேன், ஆனா நீ கிடைக்கல. எங்க போயிருந்த? நீ ஏமாட்டிக்கிட்ட. தம்பியை பார்க்கணுமா? இந்த கண்ணு உங்ககிட்ட எப்படி வந்தது? சொல்லு, சொல்லன்னு விட மாட்டேன். சொல்லு சார். என்ன அவ்வளவு அர்ஜென்ட்? விஸ்வநாத்தை பார்க்க போன நம்ம கண்ணனை ஒருத்தன் கொன்னுட்டான். யாரு? தெரியல சார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிட்டானா? இந்த சின்ன பொண்ண நம்ம கஸ்டடியில் வை, வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். விஜய், உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் எடுக்க என் பழைய வீட்டுக்கு போனேன். அங்க என் தம்பியை கொன்னவனை நான் பார்த்தேன். அவன் போதைப் பொருள் ஒழிப்புத்துறை அதிகாரியா இருக்கான். அவன் பேரு ஜெயந்த். நீ அடிபட்டு வந்ததால உன்கிட்ட அதை நான் சொல்லல. நானே அவனை பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் அவனை கொல்லணும். அன்புடன் உன் பூஜா. சூப்பர் கஸ்டமர் சார். 10 நிமிஷம்னு 2 நிமிஷத்துல வந்துட்டேன்.
நம்ம ஆளுங்களை கொண்டுட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா சார். இந்த கண்ணை நீ யார் கொடுத்த? சரி, கொடுக்கல. யாருக்கு வித்த? விசாரிச்சேன். அவன் உன்னோட ஆளாமே. உன்னை பத்தியும் விசாரிச்சேன். நீ இப்ப இருக்கிற நிலைமையிலே இருக்கணும்னா அவனை நீ காட்டி கொடுத்து ஆகணும். நீ என்னை பத்தி சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். விசாரிச்சிருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். இங்க யார் வேணாலும் உதவி கேட்டு வரலாம், உத்தரவு போடக்கூடாது. நீ கேட்டிய அவன் எங்கன்னு, அவன் தான் என்னுடைய பவர். நீ இல்லை, இது மாதிரி ஒரு 1000 பேர் சேர்ந்தா கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனை தேடுறது வேஸ்ட், விட்டுடு. உன்னோட பவர் அவன் சொன்னல, என்னோட பவர் நானே தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல மாட்டேன். ஓகே, உன் பவர் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். இந்த நம்பர் உள்ள ஆட்டோல வந்துதான் அந்த பொண்ணை கொண்டு போனா சார். இந்த பிளாட்ல தான் சார் இறக்கி விட்டேன். சார், அவங்க கூட தங்கிட்டு இருக்க பொண்ணு உள்ள போயிட்டு இருக்கா சார். ஓவர். அந்த பொண்ணுக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்துருப்பான். கதவு திறந்து அட்டாக் பண்ணுங்க சார். அவன் காத்துற சிக்னல் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எப்படியாவது அவனை பிடிக்கிறீங்க. மரியாதையை அந்த பொண்ணு விட்டுடு. ரொம்ப டயர்டா இருக்கு. டாக்டர்கிட்ட போலாமா?
சப்வே சரௌண்ட் பண்ணி நிக்க சொல்லு. இருக்கிற ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் ஃபோர்ஸ் வேணும்னு மெசேஜ் கொடுப்போம். ஓகே. Hey, sit down. Sit down. Sit down. Hey, உன்னை பத்தின ஒவ்வொரு சின்ன டீடைல்ஸும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ சுடுற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி செத்தவனோட சத்தம் தான் முதல்ல கேட்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கமாண்டோஸுக்கு நடுவுல ஒரே ஒருத்த மட்டும் குண்டு அடிபட்டு வெளியே தப்பிச்சு வரான்னா அது நீயா தான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். புத்திசாலிக ஒரே மாதிரி யோசனை பண்ணுவாங்க. அப்படி யோசனை பண்ணதுனால தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். Look, நான் வாழ்க்கையில இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனா உன் விஷயத்துல இன்னைக்கு சின்ன பயம் வந்துருச்சு. தோத்துருவேணும் ஒண்ணு இல்ல. இட்ஸ் நெவர் டூ லேட். ஐம் கிரேட். ஹே, சொல்லு, அந்த பொண்ணுங்க நீ சொல்ல மாட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே அந்த பொண்ணை நான் முடிச்சிருப்பேன். ஆனா பேட் சென்டிமெண்ட், சின்ன பொண்ணு. ஆனா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. உன்னை முடிச்சிட்டேன்னா அப்புறம் அவளை அப்படியே இந்த ஜென்மத்தில் உன்னால அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது.